மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மகுரு ராமர் வனவாசம் காட்டில் போய் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அதில் இந்த குரு வக்ரம் 11/11/2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அப்படின்னு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் நடக்குது. இது என் தமிழில் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. எதெல்லாம் ஆங்கிலத்தில் புரிஞ்சிக்கணுமோ ஒவ்வொரு மொழிக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. தமிழுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, ஆங்கிலத்துக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நடவடிக்கை, இரண்டாம் கட்ட நடவடிக்கை, மூன்றாம் கட்ட நடவடிக்கை. இப்போ குரு பகவான் முதல் கட்ட நடவடிக்கை அவங்களை என்ன பண்ண போகிறாரு? செலவை கொடுக்க போகிறார். இந்த வக்ரத்தில் இந்த 4 மாதத்தில் முதல் 45 நாள் 11/11/2025 முதல் 18 அக்டோபர் 2025 வரை செலவு, வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு, பிள்ளைகள் உடல்நல செலவு, மனைவிக்கு உடல்நல செலவு, உங்களுக்கு உடல்நல செலவு, தொழிலில் வந்து முதலீடு செலவுங்க, தொழிலில் முதலீடு செலவு, இப்படி செலவு, பார்ட்னர்ஷிப் செலவு, திருப்பி கொடுன்றாங்க காசு, பார்ட்னர்ஸ் அந்த செலவு. அப்புறம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் அற்புதமான காலம். பணம் வரக்கூடிய காலகட்டம், நல்ல காலகட்டம். இப்போ தான் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்மு, அவங்களுக்கு தேவையான புக்ஸு, இதுக்கெல்லாம் பணம் வந்து கட்டி ஒரு மாதிரி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நல்ல தேவைக்கு அந்த 45 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை தங்கு தடை இல்லாமல் நீங்கள் விரும்பினதை செஞ்சு முடிச்சிக்கலாம். பிறகு 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026 மீண்டும் மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், செக்ஸுவல் ப்ரெஷருங்க. கடைசியில் பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு. போங்க, வைஃப் ப்ரெஷர், ஃபேமிலிக்குள்ளே தானே வைஃப் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர். அது வந்து 5 டிசம்பர் 2025 9 மார்ச் 2026. அதுக்கப்புறம் அப்படியே அபாடா அப்படின்னு 11 மார்ச் 2026 இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறது.